நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் சேலம் மாவட்டம் கொல்லப்பட்டிங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயனர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த கஸ்டமர் மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா பயோ டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலி நம்ம பயனர் பயோ டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கேட்டுட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடுங்க. இப்போ நம்ம கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காரு. இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போற சைஸ் 1500 லிட்டர். டெய்லியும் 10 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் இடம் இருக்குது. அங்கே தான் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ தேவையில்லைங்க. இப்போ செப்டிக் டேங்க் செங்கல் மணல் வச்சு கட்டுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நாளில் நிறைஞ்சிரும். நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா? இதுவே நீங்கள் பயோ டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பயோ டேங்க்கில் உங்களுக்கு காங்க்ரீட்டில் பயோ டேங்க் கிடைக்குதுங்க. அதே மாதிரி பிவிசியில் கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் கிடைக்குது. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபேப்ரிக்கில் பயோ டேங்க் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரிங்க, 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் கடைகளில் 1500 2000 கொடுத்து பாக்டீரியாவை வாங்கி உள்ள ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறையும் போட்டுட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ள வர மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. இல்லைன்னா அந்த கழிவுகள் அப்படியே ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். இதுவே நீங்கள் நம்ம பயனர் பயோ டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேங்கை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் க்ளீன் பண்ண தேவையில்லை, பாக்டீரியாவை ரீஃபில் பண்ண தேவையில்லைங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். அதாவது இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க் மேலே நம்ம இம்போர்ட் பண்ணுற ஒரு ஃபேப்ரிக்கையும் கோட்டிங் கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, 365 நாளும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரிங்க, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, இதுக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை எப்போதும் சீராக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த கோட்டிங் கொடுத்துருக்கோம். இதனால் என்ன ஆகும்னா, பாக்டீரியா இந்த வெப்பநிலையினால் உள்ள இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணும்போது நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. உள்ளே வர மனித கழிவுகள் உள்ளேயே செரிமானம் ஆயிருங்க. இந்த டேங்குக்குள்ளே நம்ம மொத்தம் 5 அறைகளாக பிரிச்சிருக்கோம். அதனால இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் இந்த 5 அறைகளில் முழுவதுமாக செரிமானம் ஆகிங்க. வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ நீங்கள் பண்ணிக்கலாங்க. ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணால் தண்ணி இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இஞ்சிக்குங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ட்ரைனேஜில் போகிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.